வணக்கம், நான் உங்க வாசா. டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வாசா, இரு என்ன நீ இப்படி அலங்கோலமா நின்றுட்டு இருக்க? சட்டையே இல்லாம அதுவும் பாத்ரூம்ல நின்றுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன vlogனு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேரை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம், 1 வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா முடியை வந்து வளர்த்திட்டு இருந்தோம். ஸோ வந்து இந்த ஹேரை வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்காக டொனேட் பண்ண போறோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் வாசா, எதுக்கு இப்படி பாத்ரூம்ல நின்றுட்டு இருக்கேன்னு கேள்வி இருக்கும். ஸோ வந்து இவ்வளோ நாள் எனக்கு வந்து ஹேர்னா ரொம்ப பிடிக்குங்க. இந்த முடியை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இந்த முடியை வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நல்ல நல்ல மெமரிஸ் எல்லாம் மேக் ஆகிருக்கு. சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கெத்தான மூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு இந்த முடியை பார்த்துட்டு. பட் இந்த முடியை வெட்ட போகிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தமும் இருக்குது. ஸோ வந்து கடைசியாக ஒரே ஒரு வாட்டி ஷாம்பு போட்டு என் மண்டையை குளிப்பாட்டிக்கிறேங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு ஷாம்பு போட்டு குளிக்கிற மாதிரி நமக்கு அமையாது. ஏன்னா அவ்வளோ லென்த்தாக வளராது. எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் 2 மாதத்துலேயே முடி வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எது நடக்குதோ பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது சொல்லுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு இருக்கோங்க. ஓகேங்க, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆஹா, எத்தனை முடி இது வரைக்கும் வருங்க. எப்போ ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் அது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணும்போது ஒவ்வொரு விதவிதமான ஹேர் ஸ்டைல் வச்சு பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மொட்டை அடிச்சது கூட பார்க்கறதுக்கு நான் ரொம்ப காமெடியாக இருப்பேங்க. ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிடிஎஃப் ஃபுல்லாக குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக சலூனுக்கு போயிட்டு முடி கொடுக்க வேண்டியதான். பட் சலூனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குங்க. ஸோ வந்து சின்ன சின்ன ரைடிங் கேஸ் பர்ச்சேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்காம் ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு தான் போவோம். இவன் மொட்டை போட போறான். சத்தியமா இது என்ன பிராங்க்னு நினைக்கிறேங்க. உண்மையா சொல்ல போறா, நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்க சிம்பிள் கான்செப்ட், இவ்வளவு முடிவு நான் சும்மா இருக்க முடிவு விடுறதுக்கே மனசு வலிச்சிச்சுங்க. ஸோ வந்து மாப்பிள்ளை அவங்க வீட்டுல வந்து அவங்க அம்மா வந்து எப்படி சொன்னாங்கன்னா, கோயிலுக்கு சம்திங் போடணும்னா அதுல முடியவே முடியாதுன்னு சொல்லி அவ்வளவு சொன்னா, இங்க கேமரா ஃபர்ஸ்ட் முடியவே முடியாதுன்னு சொன்னா. ஆனா இப்போ இது டொனேட் பண்ண போறேன்னு சொன்னா என்ன நம்ப முடியலங்க சீரியஸா. ஏன்னா எந்த அளவுக்கு மாப்பிள்ளை முடிய கேர் பண்ணுவான்ட்டு எனக்கு தெரியும். ஏன்னா பர்சனலா தெரியும் எனக்கு அந்த முடி மேல இருக்காது. ஆனா உண்மையிலேயே மொட்டை அடிச்சுட்டா லைட்டா வருத்தமா இருக்கும். எனக்கு பர்சனலாவே வருத்தமா இருக்கும். மேபி வந்து மாப்பிள்ளை இப்ப கூட்டிட்டு பிளாக் எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஃபன் பிளாக் மாதிரி கொண்டு போயிட்டு நமக்கு மொட்டை மேலே இன்னொரு மொட்டை போட்டுறணும் லைட்டா பயமா இருக்குங்க. மொட்டைக்கே ஒரு மொட்டை போட கூட்டிட்டு சத்தியமா. அதாவது அஜித் என்ன நினைக்கிறான்னா, நம்ம பிராங்க் பண்ணி உனக்கு மொட்டை போட போறோம் அப்படின்னு நினைக்கிறான். பட் உண்மையாவே நான் முடிதா கொடுக்க போறேன். சத்தியமா இன்னைக்கு நான் வந்து மொட்டை அடிக்க போறேங்க. ஸோ வந்து இன்னைக்கு வேற லெவலில் இருக்கும் vlog. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும். அஜித் வந்து இப்போ நம்ம கூட வர மாட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து குளிக்கவே இல்லைங்க, இன்னும் ரெடி ஆகல. ஸோ வந்து ரெடி ஆகி அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துட்டு வர ஆரம்பிப்பான். ஸோ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பைக்கர்ஸ் போகிறோம். அந்த சென்னை பைக்கர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஓகேங்க, மிச்சதெல்லாம் பைக் ஓட்ட vlog பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. இவ்வளவு முடியும் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை கொடுக்க போறேன்னு சொல்லி ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. பட் இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா இந்த முடியை வச்சு ஒருத்தங்க வேற ஒருத்தங்க சந்தோஷமா இருப்பாங்களே. இப்ப இத பார்த்தா நம்பலாமா வேணாமான்ற மாதிரி சீரியஸா நம்ம முடியல. ஓகேங்க, மிச்சதெல்லாம் மோட்டோ vlog கண்டினியூ பண்றேன். வாங்க வண்டி ஓட்டிட்டு போக ஆரம்பிக்கலாம். டிடிஎஃப் இன்னைக்கு யார் போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே போகிறோங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். ஸோ வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம பசங்க எல்லாருமே வராங்க. நான் சொல்கிறேங்க, மாப்பிள்ள வராதீங்கடா, நான் மட்டும் டக்குன்னு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். பட் பசங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இன்றைக்கி நடக்கக்கூடிய அற்புதமான அந்த காட்சியை நாங்களும் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உட்கார் மாப்பிள்ள, டைம் ஆச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து தான் போகிறோம். பட் இப்போ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் நம்ம டைம் ட்ராவலர் மாப்பிள்ளையும் மட்டும்தான் முன்னாடி போகிறோம். ஸோ வந்து நேராக எங்கே போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போய் சின்ன சின்ன ரைடிங் கேஸ்லாம் பர்ச்சேஸ் இருக்குங்க. அதனால் பர்ச்சேஸை முடிச்சுட்டு தான் நம்ம அப்படியே போவோம். நம்ம அஜித் இன்னும் ரெடி ஆகலையா, அதனால சரி அவன் ரெடி ஆகிற கேப்பில் நம்ம அந்த பர்ச்சேஸை முடிச்சிட்டேன்னா மாப்பிள்ளையை அங்கே வந்து அப்படியே பிக் பண்ணிட்டு அப்படியே போயிடலான்னு ஒரு பிளானுங்க. டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 2:45 ஆச்சுங்க. இன்னும் நம்ம ரைடிங் கேஸ் வாங்க போகிற ஷாப்புக்கு இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இன்னொரு 4 கிலோமீட்டர் சம்திங்கில் நம்ம பயிரும் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. சரி, அந்த பாரத் பெட்ரோலியம் பங்க்கில் போய் வெயிட் பண்ணலாங்க. அப்படியே பெட்ரோல் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் டிடிஎஃப். ஏன்னா பெட்ரோல் பங்க்கெல்லாம் இப்போ அடிக்கடி போகிறோமா நம்ம சூப்பர் பைக் வாங்கினதுக்கப்புறம். ஸோ வந்து போரிங்காக இருந்துடக்கூடாது, அதனால தாங்க. ஃபுல் நேமே வாசன் தான் சாமி. ஃபுல் நேம் வைகுந்த வாசன் வரும்.
அதே வாசன். ஸோ வந்து இவங்க வந்து இப்போ என்ன நம்ம டிடிஎஃப் தாங்க. ஓகேடா போயிட்டு வரேன், பார்த்து சேஃபாக இருங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ. சரி 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 ப்ரோ, பார்த்து சேஃபாக இருங்க. ஐயோ வேற லெவல் மூமெண்ட்டுங்க. ஸோ வந்து இந்த பெட்ரோல் பங்க் போடுற குட்டி குட்டி பொண்ணுங்க. ஸோ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் தான் படிப்பாங்க. ஸோ வந்து எல்லாருமே ஓடி வந்து நீங்கள் டிடிஎஃப், அதாவது ஹெல்மெட் கழட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. நிறைய டிடிஎஃப்க்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ வந்து உண்மையாகவே நம்ம வந்து டிடிஎஃப் வாசன் தானா இல்லை வேறு யாராச்சான்னு. ஸோ வந்து ஹெல்மெட்டை கழட்ட உடனே குடு குடு குடுன்னு ஓடி வந்து செம்மையாக பேசுனாங்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயம். ஸோ வந்து நம்ம கூட ஃபோட்டோ எடுக்கும் போது அந்த ஓனர்லாம் பார்த்து திட்டிடுவாங்களோன்னு. ஒரு நியாயமே இல்லை. லொக்கேஷன் போட்டியா? இங்கேருந்து ஜஸ்ட் 7 கிலோமீட்டர்ஸ் தான். சரியா மச்சா, கொஞ்சம் தள்ளி உட்கார. அவங்கெல்லாம் வருவாங்க. இல்லை இல்லை, நான் மொட்டை போட போகிறேன் இன்னைக்கு. இன்னும் அவ்வளோ ஆசை என்னங்கடா டே, இன்னும் போடலையான்னு கேட்குறியே? இன்னைக்கு போய் போட்டுருவோம். அதான் இன்னைக்கு கியர்ஸ் வாங்கிட்டு அப்படியே போயிடலாம். இன்னைக்கு நான் ஒரு மாஸ்டர் பிளான்ல இருக்கேன். இன்னைக்கு யார் யாரையும் கூட வராங்களோ அவங்களுக்கெல்லாம் மொட்டை போட்டு விட போகிறேன். நீ வரியா? சொல்லு சொல்லு மாப்பிள்ள, நீ வரியா? இந்த நண்பனுக்காக வரமாட்டியா? சரி வா வா போலாம் வா. ஏம்மா இவ்வளோ லேட் பண்ணாதம்மா, வாமா போகலாம். சரி போலாமா? போலாம். முன்னாடி போ முன்னாடி போ. ஆமாம் ப்ரோ, மொட்டை அடிக்கவே தான் போகிறேன். ஸோ அது இங்கே வந்து பார்த்தா நம்ம டிடிஎஃப் வந்திருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் ஜாலியாக பேசிட்டு இருந்தோங்க. இவ்வளோ நேரம் எங்கள் கூட தான் இருந்தாங்க. பார்க்க சின்ன பையன் மாதிரி தான் இருக்கும். பட் தலைவர் ஆல்ரெடி மேரிட் அண்ட் வந்து குழந்தையே இருக்குங்க. வேறு லெவலில் நம்ம டிடிஎஃப். பட் நம்மளோட ஒரு வயசு பெரியவர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு 21, தலைவருக்கு 22. ஆனால் எங்கிட்ட தயவு செஞ்சு கல்யாணம் எப்போன்னு கேட்காதீங்க டிடிஎஃப். நல்லா வாய்ப்பே கிடையாது இப்போல பண்ணிக்கிறதுக்கு. ஸோ வந்து நான் ஒரு 28 பண்ணிக்கலான் இருக்கேன் ப்ரோ. ஆனால் அவரே அதான் சொன்னார், ப்ரோ தெரியாமல் கூட சீக்கிரமாக சின்ன வயசில் பண்ணிடாதீங்க, டேரெக்டாக 60 பண்ணிக்கிறேன். 60 கல்யாணம். ஸோ வந்து ரைடிங் கேஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அடுத்தது எங்கே போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேன் வாங்கணுங்க, பெட்ரோல் கேன். ஸோ வந்து ஒரு ஜெரி கேன் வாங்கணும். ஸோ வந்து ஜெரி கேன் வாங்கணும். அந்த வந்து இன்டர்காம் வேணுங்க. ஸோ வந்து இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அஜீஸ்க்கு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டே போகணும். பைக் ஓட்ட அவனை முன்னாடி போக வச்சுட்டு அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கைட் பண்ணிட்டே கூப்பிட்டு போயிட்டேன்னா அவனுக்கு இந்த வாட்டி எந்த இடத்துலையும் ஆக்சிடென்ட் நடக்காமல் கூப்பிட்டு போயிடலாம். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா கியர் ஷாப் வரைக்கும் வரேன்னு சொன்னவங்க இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பைக்கர்ஸ்க்கு வரேங்கிறாங்க. ஆமா, நான் வந்து தெளிவா சொல்லிட்டேங்க, எங்க கூட வந்தீங்கன்னா மொட்டை அடிச்சிருவேன்னு சொல்லிட்டேன். சரி மொட்டை அடிக்காது, அப்ப முடி கொஞ்சம் கொடு. நல்லதுதான் பண்றோம்ப்பா, கேன்சர் பேஷண்ட். ஆனா அங்க மினிமம் இது இருக்கு. மினிமம் வந்து 6 இன்ச்சோ 9 இன்ச்சோ கொடுக்கலாமா? எனக்கு 9 இன்ச்லாம் இருக்காது, குட்டிங்க எனக்கு. நான் ஷார்ட் ஹேர். ஓகே ஓகே, அந்த முடியை காட்டு. வந்து இவரை சென்ட் ஆஃப் பண்றதுக்காக தான் வந்தேன். சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நான் முட்டை அடிக்கலாம் வந்தேன். நான் அப்படியே வீட்டுக்கு போறேன். சரியா? இல்ல சென்னை பைக்கர்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் போயிடு. அதுக்கப்புறம் அங்க இழுத்துட்டு போயிட கூடாது. ஓகேங்க. சோ வந்து வண்டி எடுத்துட்டு போக வ்ளாக் பண்றேன். இன்னொன்னு நினைச்சு பாருங்க, ஒரு மொட்டை அடிச்சாருன்னா எப்படி இருக்கும் மட்டும் நினைச்சு பாருங்க. கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலா நான் ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். நான் மொட்டை அடிச்சா உண்மையா ரொம்ப காமெடியா தான் இருப்பேன். பட் கொஞ்ச நாள்லயே வந்துருங்க. பரவாயில்ல, ஹெல்மெட் போட்டு மாட்டேன். ஆனா நான் வந்து 12th படிக்கும் போது ப்ரோ நான் வந்து மொட்டை அடிச்சிருந்தேன். ஸோ வந்து மொட்டையை அடிச்சு அந்த முடி கூட வராத டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கமிட்டடாக இருந்தேன். ஸோ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னை எதையுமே பார்க்காம வந்தாங்க. இன்னும் அதனால தான் இன்னும் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப்லாம் ஆயிடுச்சு. பட் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா என் மனசுலேயே அவங்க இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு எதையுமே பார்க்காம வந்தாங்கங்க. என்கிட்ட முடி கூட இல்லை. அப்போ யோசிச்சு பாரு. போயிட்டாங்களே, விடுங்க. போயிட்டாங்க இல்லை, நான் எங்களுக்குள்ள கரெக்டாக சின்ன ஒரு எப்படி சொல்றது செட் ஆகலை. ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, ஒரு மியூச்சுவல் பிரேக்கப் பண்ண வேண்டியதாக நிலைமை இருந்துச்சு. இந்த பிளாக் ஷிப் அவார்டுக்கு அவங்களை இன்வைட் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன நாளைக்கு அவார்டு வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு ஃபோன் பண்ணேன். எடுப்பாங்களா, தூங்கிட்டாங்க. அது கரெக்டாக எடுத்தாங்க. இந்த மாதிரி நாளைக்கு பிளாக் ஷிப் அவார்டா வந்துருங்க அப்படின்னோம். அப்புறம் இல்லைடா இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்களே அப்படின்னா, ஏன்னா எனக்கே லேட்டாக தான் தெரியும் அதனால தான் அப்படின்னு. பட் அவங்க சொன்னாங்க எப்படி இந்த வருஷம் பிளாக் ஷிப் அவார்டு உங்களுக்கு தான் சொல்லி. அதெல்லாம் ஒரு மூமெண்ட்டுங்க, மலரும் நினைவுகள். மறுபடியும் மொட்டை அடிச்சுட்டு ஹாய் அப்படின்ட்டு அங்கே போயிடலான் இருக்கேன். வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேபாள் ரைடுக்கு முன்னாடியே போயிடலாம். ரைட் டு கோயம்புத்தூர். மை
எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் vlog அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸ். ஓகேங்க, மிச்சதெல்லாம் வந்து பைக் ஓட்டு vlog பண்ணுறேன். மாப்பிள்ள வெறும் 8 கிலோமீட்டர் தான் இருக்கு, ஆனா 22 நிமிஷம் காட்டுது. சரியான டிராஃபிக் போல. ஆயில் லெவல் கம்மியாயிடுச்சுடா. இல்ல இங்க பாரு, ஆயில் லெவல் கம்மியாயிடுச்சு. பைக் சர்வீஸ் பண்ணும் போ. ஏய், விட்டு விட்டு எரிஞ்சது மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு. அதை எப்படி கம்மியா எடுக்கும்? ஏன்னா மாப்பிள்ள தெரியுதா பிளிங்க் ஆகுது. ஆனா 6000 தான் சர்வீஸ் பண்ணுனாங்க, 4800 தான் ஓடி இருக்கு. ஏன்னா எக்ஸாஸ்ட்லாம் போட்டு கொஞ்சம் முறுக்கி ஓட்டுறோம்லங்க, அதனால மேபி இன்ஜின் ஆயில் டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கீழே டமார்னு முட்டும் போதெல்லாம் மனசு வலிக்குதுடா. தோ இதுதாங்க நம்ம சென்னை பைக்கர்ஸ் கடை. பார்த்தியா, என் மனசு வலிக்குது. இன்ஜின் ஆயில் லெவல் கம்மியாயிடுச்சு போல். இன்னைக்கு கொண்டு போய் பைக் சர்வீஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். நம்ம கடைக்கு வந்து ரீச் ஆயாச்சு. கடைக்கு வந்து ரீச் ஆகி நிறைய ஒர்க்லாம் இருந்துச்சுங்க. ஸோ வந்து இங்கே மாடிஃபிகேஷன், சின்ன மாடிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இவர் தாங்க நம்ம அண்ணா. வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அண்ணா. நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஸோ வந்து எல்லாமே பரவாயில்லைங்க, நான் எது கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ வந்து கடையில் வந்து எல்லா அக்சசரிஸுமே இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்யூச்சரில் வேற ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அதை பற்றிலாம் நான் வந்து பொறுமையாக நான் சொல்கிறேங்க. ஸோ வந்து இந்த பைக்குக்கு இதை நான் ரொம்ப தேடி இருக்கேன். ஸோ வந்து இந்த கோல்டு ஒரே நிமிஷம் இருங்க, இங்கே நிறைய இருக்கா, அதுலேருந்து ஒன்று மட்டும் போடுங்க. ஸோ வந்து இந்த நட்டு போல்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்கும். ஸோ வந்து இது வந்து போல்ட்டு கிடையாது, அந்த போல்ட்டுக்கு மேலே போல்ட்டு. ஸோ வந்து நம்ம Z900 ஃபஸ்ட்டே நான் போட்டிருக்கேன். ஏன்னா இதை நான் தேடும் போது கிடைக்கலைங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கேட் இயர்ஸ், இது வந்து நம்ம பைரோக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இந்த கேட் இயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. நான் ஏன்னா முன்னாடியே நான் தேடி இருக்கேன். யூனிக்கான திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனோட கடையில் இருக்குது. அதாவது ஃபாரின்ல ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை நம்ம வாங்கணும்னு நினைச்சோம்னா அண்ணனோட கடையை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஆமா, அசால்ட்டா இம்போர்ட் பண்ணி எடுத்து கொடுக்குறாரு. பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஏன்னா அந்த யூனிக்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து என்னென்ன பண்ணிருக்கோம்னு வந்து நான் கடைசியா இன்டர்காம் போட்டாச்சுங்க. இதுதான் நம்ம இன்டர்காம். அஜித் ஒன்று வாங்கியாச்சுங்க, அங்க ஒன்று இருக்கு. ஸோ இந்த 2 பொருள் வாங்கியாச்சு. ஸோ இதை வாங்குறதுக்கு தான் வந்தோம். இதோ இந்த ஜெரிக்கேன் தாங்க வாங்க போறோம். பட் இப்போ வாங்கல, ஏன்னு வந்து இன்னைக்கு நம்ம சொன்னா நாளைக்கு கிடைச்சிடும். இது சிங்கிள் பீஸ் தான் இருக்கு. இது சும்மா காட்டுறதுக்காக வச்சிருக்காங்க அவங்க ஷோ கேஸ்ல. பட் இது வந்து 3 லிட்டர் தாங்க. பட் 3 லிட்டர் பத்தாது, அதுதான் ஒரே யோசனையா இருக்கு. ஸோ வந்து பாத்துக்கலாம். 2 கேன் போட்டா 6 லிட்டர் ஆயிடும். 2 கேன் போட்டா 6 லிட்டர் ஆயிடும். ஆனா டாப் பாக்ஸ்ல வைக்க முடியாதுல்ல. ஏன்னா இதை வந்து நம்ம பைக்லயே மாட்டிக்கலாங்க, 2 பக்கமும் மாட்டிக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா இன்ஜின் சூடு அவ்வளோ ஹெவியா இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது இதை உருக்கி அதை வெடிக்க வச்சிரும். கண்டிப்பா வெடிக்க வச்சிரும். ரொம்ப ஹீட் அதிகம் இல்ல ப்ரோ வண்டில, அதனால வந்து ரிஸ்க் கொஞ்சம். சேம் டைம்ல பின்னாடி மாட்டலாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் இருக்கு ஒரு சைடு. அதனால தான் டாப் பாக்ஸ்லயே வச்சிட்டு போய்க்கலாம் ஒரு ஐடியாங்க. மேடம் வந்து கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தனியா தான் போறேன். அதனால நான் இப்பவே கிளம்புறேன். மொட்டை அடிக்க முடி கூட கட் பண்ணி கொடுக்கலாம். 5 inches 5 இருக்குதே 5 தான். சரி பரவாயில்ல, போயிட்டு வாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னால மொட்டை அடிக்க முடியாது, அதனால வந்து டைரக்டா நாளையில இருந்து கண்டினியூ பண்றேங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கடை எங்க இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா கரெக்டா பார்க் ஹோட்டல் பேக் சைட் கதீட்ரல் கார்டன் ரோட் இருக்கு. அந்த ரோட்ல ஜெமினி பார்சன் அபார்ட்மெண்ட் அதுக்குள்ள இருக்கு நம்ம ஸ்டோர். ஜஸ்ட் வந்து நம்ம கூகுள் மேப்ல சென்னை பைக்கர்ஸ்னு போட்டாலே ஃபர்ஸ்டா வந்துரும். அப்படியே நம்ம கூகுள் மேப் போட்டே வந்துடலாங்க. ஸோ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங் குள்ள இருக்கு. ஓகே டிடிஎஃப், பாய், லவ் யூ. டிடிஎஃப் சலூனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண டே வந்து பாத்தீங்கன்னா நேத்து. பட் கண்டினியூ பண்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து கண்டினியூ பண்றோம். காரணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போயிட்டோங்க. அடுத்த நாள் வந்து கண்டினியூ பண்றோம். ஏங்க எனக்கு வந்து இப்போ இங்க வந்து உட்காந்துருக்கோம். இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பிக்கை இல்லைங்க. உண்மையிலே மொத்தமாக கொடுக்க போறாங்க. ஸோ வந்து நம்ம நேச்சுரல்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு கடைசியில பிராங்க்னு சொல்லிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கான். பட் அப்படி கிடையாது. உண்மையாவே நம்ம மொட்டை தான் அடிக்க போறோம். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மொட்டை அடிச்சிடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 பேத்துக்கு சேர்த்து மொட்டை போடலாம்னு நினச்சிட்டு இருந்தேங்க. கடைசியில் வந்து என் மனசை மாற்றி 2 பேரும் அழகாக ஹேர் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இவனும் அவனும்
ஓகே ஓகே ஹேர் கட் பண்ணிட்டு ஜாலியா சரிங்க நான் வந்து மொட்டை அடிக்கும் போது கண்டினியூ பண்றேன் என் ஹேர் ஸ்டைலுக்கு மொட்டை போடணும் அட உண்மையா தானே டொனேஷன் பண்ண வந்திருக்கோண்ணா அவரை பாத்தீங்களா முடிய இப்படி 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 எல்லாம் இழுத்து பார்த்துட்டு உங்க ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்களா மொட்டை போடணும்னு உண்மையாவே மொட்டை தாண்டா போட போறேன் உண்மையா நம்ப முடியலங்க அண்ட் டிடிஎஃப் நம்ம ஜெய்ஷி வந்து பாருங்க ஹேர் டொனேட் தாங்க பண்ண போறாங்க மொட்டையில அடிக்க போறது இல்ல முடி வந்து பாருங்க எவ்வளவு இன்ச்சஸ் கொடுக்குறீங்க 10 inches. 10 இன்ச்சஸ் கொடுக்க போறியா 10 இன்ச்சஸ் இல்ல எங்க வரைக்கும் தான் வரும் எனக்கு எந்த இருக்குல்ல அப்போ ஓகே 10 இன்ச்சஸ் கொடுக்க போறாங்களாமாங்க இங்க போய் இவ்வளவு போய்டுமா இவ்ளோடா இங்க ஷோல்டர் போன் இருக்குல்ல அந்த ஷோல்டர் போன் கட்டுங்க 10 இன்ச் ஷோல்டர் போன் வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் அப்படியே இதுதான் கம்மியா இருக்கே ஓகே இதுதான் உண்மையா சொல்லுங்க பிராங்க் பண்றீங்களா போய் சொல்லாம சொல்லுங்க ஸோ வந்து இங்கே வந்துட்டு அழகா ஃபயர் ஹேர் கட் பண்ணிட்டு போயிடுவோன்னு நம்புறியா ஃபயர் ஹேர் கட்லாம் பண்ணலப்பா உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை தான் அடிக்க போகிறோம் நம்ப முடியலையே நான் வேற ஒரு ஐடியாவில் வந்தேங்க இந்த 2 பேர்த்துக்கு மொட்டை அடிச்சு விட்டுறலான்னு இவங்க என்னடானா ஹேர் கட் பண்ணிட்டாங்க வெயிட் பண்ணுங்க இன்னும் நமக்கு டைம் இருக்கு ஒரே யோசனையாக தான் இருக்கேன் ஓகே சரி ஓகே இதை புடிச்சுக்கோங்க உண்மையா தமிழ் தெரியுங்க தமிழ்லயே பேசுங்க ஆமாண்டா ஹிந்தி பேசுறீங்களா இன்னும் வெட்ட போறீங்களா என்ன படம் அது வில்லு படத்துல வருமே வடிவேலுக்கு மாடம் அந்த மாதிரி தானே இருக்கு அந்த ஒரு சிங்கு கொட்டிக்கொண்டா ஒண்ணு அண்ணா நம்ம கடையில் ஸ்பீக்கர் இருக்கா ஸ்பீக்கரா அண்ணா ஒரே விஷயம் கடையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் டைம் ப்ரோ அந்த ஒரே ஒரு டைம் இப்படி சீவிக்கலாம் ஓகே சாரி ப்ரோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன் பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை கடைசியாக ஒரே ஒரு டைம் நான் வாழ்ந்த இந்த வீட்டில் ஒரே ஒரு வாட்டி சீவி பார்த்துக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி என்னையா எல்லார் முகமும் இவ்வளோ பிரகாசமாக இருக்கு இவ்வளோ சிரிக்கிறீங்க எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா எனக்கு வருத்தமாக இருக்கு நல்ல விஷயம் ஆமாம் நல்ல விஷயத்துக்காக தானே பண்ணுறோம் ஓகே 1 2 எத்தனாங்களா ஆமா மேலே எவ்வளோ அமைதியா ரஜினி சொல்லி பார்த்தா கண் கலங்குதுறாரு இல்லைக்கா நம்ம வேற எவ்வளோ நம்ம ஏன் ட்ரிம் பண்றாங்க அப்படியே இதை பிளேடை வச்சு எடுக்க வேண்டியதானே தெரியல இது வந்து டொனேட் பண்றதால மேபி இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இதை முடிச்சுட்டு இது பிளேட் போட்டு எடுத்துருவாங்க ஒரு மொட்டை அடிக்க இன்னொரு மொட்டை பிடிச்சிருக்கிற முடிய புரியலையே ஒரு மொட்டை இன்னொரு மொட்டை பிடிச்சிட்டு ஒரு மொட்டை அடிக்க இன்னொரு மொட்டை மொட்டையால தான் எடுக்கணும்னு கூட தெளிவா தெரியுதுல்ல மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க ஒரு தலையில ஒரு பிளஸ் இருக்கு ஆமா அதெல்லாம் வந்து தழும்பு வீர எனக்கு ஒரு தழும்பு தெரியல எனக்கு ஒன்று இருக்கு நெத்தில எனக்கு எக்கச்சக்க தழும்பு எனக்கு எவ்வளவு பெருசா இருக்கு டிடிஎஃப் என் தலையில வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க தழும்புகள் இருக்கும் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு விளையாண்டது குறும்புகள் அதிகம் என்ன விளைஞ்சு கீழே ஸ்ப்ரேவா சந்தோஷமா தான் இருக்கும் மொட்டை அடிக்கும் போது மொட்டை அடிக்கும் போது இதுக்குடா சந்தோஷமா இருக்கு டீ அடிக்கும் போது சந்தோஷமா இருக்கும்ல நான் சொல்றது என்ன மொட்டை அடிக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கும் நான் அடிக்கும் போது வருத்தமா இருக்கும் நீ அடிக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கும் அப்படி சொன்னேன் இல்ல உங்க கண்ணு கலங்குது எல்லாத்தையும் விட முக்கியம் என்ன தெரியுமா ஃபேஸ் சின்ன ஃபேஸா இப்ப கண்ணு கலங்க தெரியல ஏன்னா உண்மையிலே நான் பாரு நான் குளிக்கும் போது கூட உப்பு சோப்பு போட்டு குளிச்சிட்டேன் மாப்பிள்ள ஷாம்பு இருந்தாதான் குளிப்பேன் நீ இப்ப எங்க ஷாம்பு போடுவேன் ஷாம்பு தான் குளிப்பீங்களோ கண்டிஷனரிங்க நான் எப்படிடா சொன்னேன் அம்மாம் சோப்பையே தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறவன் தான் நானு ஆமா ப்ரோ தலையில நிறைய தழும்புகள் இருக்கு ஆமா என் தலையில எக்கச்சக்க தழும்பு இப்படி நடந்து போவியோ நடந்து போக மாட்டியா ஏன் பிளஸ் இருக்கு அந்த எக்கச்சக்க தழும்பு இருக்கு விஷயம் என்ன தெரியுமா ஹிந்து சிம்பிள் இருக்கு உண்மையாவா
என் தலையிலையா? இங்க பதறாது. இதோ இங்க பாரு, இங்க ஒரு கரும்பு இருக்கு, இங்க ஒரு பிளஸ். எங்க ஹிந்து எங்க முஸ்லீம் எங்க கிறிஸ்டின் காட்டுங்க. இங்க கிறிஸ்டின் வச்சிருக்கீங்க, இங்க வந்து முஸ்லீம் வச்சிருக்கீங்க. உண்மையாவா? இல்ல. இங்க மட்டும் குறையுது. ஒரே விஷயம் பாத்துறேன். இந்த முண்டு ஏன் ப்ரோ முடிய போகுது. இப்போ நம்ம இந்த டைம்ல ஒரு டிஸ்டர்ப் பண்ண கூடாது. கிளைமாக்ஸ்ல நிக்குது. ஆமா. ப்ரோ ஆனா லைட்டா ப்ரோ மாப்ள என்னையே அறியாம கண்ணு கலங்கற மாதிரி இருக்கு. நிஜமா நான் ரொம்ப கண் கலங்கறேன். சரி அமைதியா இருங்க, வேற ஏதாவது பேசலாம். என்ன வல்கே பண்ண மாதிரி பண்ணிட்டேனா? அப்படிதான் இருக்கு. ஒரு 10 ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்கன்றது நமக்கு வாக்குறாச்சா வாய்ப்பு. ஏதோ ஒரு படத்துல செஞ்சு வச்சிருக்காங்க. என்ன சரி ஒரு காரியா இருக்கு. நாராயணா பாக்குறதுக்கு ரொனால்டோ கட்டிங் மாதிரி ஆயி போச்சு. ரோமன் ரென்ஸ் இப்படி மாறிட்டாரே. எப்பா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க ப்ரோ. கரெக்டா என் கையால போடுவா. என்ன நாத்து நெட்டு நாத்து வந்து பொண்ணுங்க அப்படிதானே? என் கையால புடுங்கமான்னு கேக்குறீங்க. 10 9 ஏய் கம்முனு இருக்கடா. நம்பர்லாம் பண்ணிட்டு நம்ம 4 சீட் நானே வருஷத்துல உட்கார்ந்துருக்கேன். நான் கஷ்டமா தான் இருக்கு எனக்கு கண்ணு. சரி விடுங்க. எல்லாரும் மனசுலயே கண்ணு. அது 3 2 1 எடுத்துட்டீங்களா? வந்துருச்சு ப்ரோ. டிடிஎஃப் முழுசா வந்து பாத்தீங்கன்னா மொட்டை அடிக்கல, இதை மட்டும் கட் பண்ணி நம்ம கையிலேயே கொடுத்துட்டாங்க. நான் அப்புறம் பார்த்து என் கண்ணையே ஒப்படைக்கிறேன். அதுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் நீங்க தான் போறீங்க. இது அப்படியே விட்டுருவாங்களா இப்போ மண்டைக்கு? இப்படியே போலாமா? கொஞ்ச நாள் வெளியே சுத்தலாமா? இல்ல ரவுஸா இருக்கும், ஃபன்னா இருக்கும். இது பிளேட வச்சு பண்ண மாட்டீங்களா? ஒரே நிமிஷம்னா இது பேர் ட்ரிம்முப்பா. ஃபர்ஸ்ட் மொத்தமா அந்த பெரிய முடியல எடுத்துட்டு ஓகே கஷ்டம் இல்ல இப்போ இவ்வளவு தூரம் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா growth ஆகணும்னா ஹேரோட growth இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் பாத்தியா? வந்து ஈஸியஸ்ட் மெத்தட். ஸ்கேல்ப் கிளியரா எடுக்கலாம் ப்ரோ. ஓகே ஆனா ஹேர் ஃபால் அதிகமா இருக்குண்ணா. இப்ப மொட்டை அடிச்சா சரியாயிடுமா? ஆமாமா. உனக்கு தாடி வச்சுட்டு மொட்டை எடுத்து நல்லா தான் பாருங்க. நல்லா இருக்காது. பாக்கும்போது யாருக்கு ஞாபகம் வருது? ஏய் காஷ்மீரா மாதிரி இருக்க நீ அப்படியே. கணேஷ்ரோ காஷ்மீரா. காஷ்மீரா அப்படியே. இன்னில இருந்து நான் வில்லன். என்ன பார்க்க வில்லன் மாதிரி தெரியுதா? இது ஏதோ கார்த்திக் அவர் இருப்பாங்களே ஒரு படத்துல. காஷ்மீரா. எக்ஸாக்ட். ஏய் அதே மாதிரி தான் இருக்கு. இப்ப தாடி எடுக்கலையா? நீ தாடி வச்சிக்கிறியா? நல்லா இருக்கு. தாடி வச்சிக்க தான் போறேன். நீ நல்லா இருக்கப்பா. பயங்கரமா இருக்கு. உடம்பு மட்டும் ஏத்திட்டா நல்லா இருக்கு. இன்னொரு டைம் பண்ணுங்களேன். ஆனா ஒரே ஒரு டைம் பண்ணேன். இத்தனை நாள் என் முடிக்குள்ள காத்தே போலங்க. இப்ப டக்குன்னு காத்து போட்ட உடனே எத்தனை வருஷம்? ரொம்ப வருஷம். குருவி காக்கல வெளில வந்துருக்கீங்க. ஆஹா அடடடா. ஏன் இவ்வளவு நாள் தலைக்குள்ள தண்ணி போலியா? இல்லடா இது கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ணா சந்தனம் இருக்கா? சிரி கூல் மாதிரி இருக்கா? அண்ட் வந்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லிக்கிறேங்க. கடவுள்கிட்ட ஒரே ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னு வந்து பாருங்க முடியை வந்து கோவிலுக்கு கொடுக்க சொல்லி எங்கள் அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் நான் வந்து என்ன கேன்சர் பேஷண்ட்க்கு டொனேட் பண்ணிட்டேன். அதனால கடவுள்லாம் கொச்சிக்க மாட்டாங்க. நல்ல விஷயத்துக்காக தானே பண்ணியிருக்கோம். ஏன் ப்ரோ? கண்டிப்பா உண்மையா. விடுங்க, அடுத்த வாட்டி வேணால் முடியை வந்து நம்ம கோவிலுக்கு கொடுத்துக்கலாம். இந்த புது ஸ்டைல் நான் ட்ரை பண்ண போகிறேங்க. நம்ம உருவாக்குறது தான் டிடிஎஃப் ஸ்டைலு. மொட்டை அடிச்சுட்டு தாடியை டிஃப்ரெண்ட்டாக வச்சுட்டு பண்ணிடலாம். ஜெல்லுலாம் போடுறாங்கப்பா. அண்ணா ஜெல்லு போடுறீங்களா? ஏதாவது ஹேர் டேமேஜ் ஆகிடாது? இல்லை இல்லை ஒன்றும் ஆகாது. ஹேர் க்ளீன் பண்ண போகிறேன். ஓகே க்ளீன் பண்ணுறீங்களா இது? ஆமாம் ஓகேண்ணா. ஆனால் ஹேர் டேமேஜ் எதுவும் வந்துடாது இல்லை? இதெல்லாம் போடுறதுனால என்ன ரூட்டுக்கு போடுதுண்ணா? இல்லை ஆகாது. ஆனால் இது என்னண்ணா இது? ஃபோம் அதை அடிக்கலாமா? இப்போ இந்த போட்டு ஷேவிங் ஃபோம். ஷேவ் பண்ணாமல ஒரு ஃபோம் போடுறாங்க. இதுக்கு அப்புறம் அப்படியே போட்டுறோம். தாடி என்ன பண்ணலாம்? அப்படியே வெச்சுக்கோ ப்ரோ ஷேப் பண்ணுங்க. ட்ரிம் பண்ணிக்கறியா? ட்ரிம் பண்ணி அழகா ஷேப் பண்ணிடலாமா? இல்லை இப்படியே விட்டாதான் தெரியும் நல்லா இருக்குமா ப்ரோ? ஷேப் மட்டும் பண்ணுங்க. ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு நீ. பார்க்க ஐஸ்கிரீம் மாதிரி. ஐஸ்கிரீம் ஸ்கூப் மாதிரி இருக்கு. இல்ல நேரம்டா டேய். இல்ல இந்த பெப்சி மாப்ள டேய் கேமராமேன் தம்பி. இவர்தான் கேமராமேன். பாருங்களேன் அப்படியே தானே இருக்கு.
ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு பால் ஐஸ்கிரீம் வாங்குவாங்க தெரியல சின்ன வயசுல ப்ளூ கலர் முடி போட்டு வருமே என்ன ப்ளூ கலர் முடி மட்டும் ஏய் ஆமா கரெக்ட் அது மாதிரியே இருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி மொட்டை அடிக்கிற வரைக்கும் தான்டா நான் இப்படி மொட்டை அடிச்ச நான் இப்படி அது விழுந்துற போது மண்டையில இருந்து மன்மதன் ஐயோ அது தேய்ச்சிட்டேன் ரத்தம் வருது ஆனா ஒரே ஒரு நிமிஷம் ரத்தம் வரல கிரீம் தான் வருது கிரீம் தான் வருதா அண்ணா என்ன தெரியுமா சொல்றாரு ஆட்டக்கூடாதுங்க இது பிளேடு சின்ன வயசுல நான் முடி வெட்டும் போதுங்க தம்பி காது கிட்ட வரேன் ஆடினா காது வெட்டிடுவேன் அப்படிம்பாங்க அந்த அண்ணா நீ என்ன சிரிக்கிற கையில கத்தி வச்சிருக்கேன்னு தலை ஆட்டுறேண்ணா தலையா ஆட்டலண்ணா என் வாய் மட்டும் தான் ஆடுது தலை ஆடாம அப்படியே அட்டென்ஷன்ல நிக்குது அண்ணா உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தா சாரி நான் ஒரே வெட்டா வெட்டிடாதண்ணா சீரியஸ் ஆயிட்டாரா ஓகே ஓகே முன்னாடி ஒரு கண்ணாடி இருந்ததுன்னா அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன் இப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறதா தென்பாண்டி சீமையிலே தேன் போல வந்தவனை யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ என் பேர் என்ன தெரியுமா அப்துல் வாசன் காதிர் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க சலீம் பாய் ஏய் அப்துல் வாசன் காதிர் லூசு அப்துல் வாசன் டேவிட் ஓ ஓகே ஓகே இரு வேணாம் அப்துல் வாசன் ஜான் ஜான் டேவிட் ஜோசப் நல்லா இருக்கே அப்துல் வாசன் ஜோசப் என்னடா இல்லடா அது 3 பேரா இருக்கு அது ஏதோ ஒரு அப்துல் வாசன் டேவிட் இல்ல அப்துல் ஜோசப் வாசன் அப்படியே லாஸ்டா போட்டுருக்கேன் அப்துல் ஜோசப் வாசன் நான் குவாலிட்டியா இருக்கு என்ன இருக்கு இது அப்துல் ஜோசப் வாசன் அப்துல் ஜோசப் வாசன் சோ இன்னையில இருந்து வாசன் வந்து பாத்தீங்கன்னா அப்துல் ஜோசப் வாசனா மாறிறாரு சோ இந்த இடத்துல வந்து ஒரு சிலுவை போட்டு நெத்தில ஒரு பொட்டு வச்சுக்கோ மேல ஒரு குல்லா போடுவோம் இங்க சைடுல மட்டும் ஒரு கேஸ் போட்டு விடுறேன் சார் நல்லா இருக்குல்ல அந்த பேரு இங்க முஸ்லிம்க்கு அந்த சீகத்தை வாசன் என்னும் அழைக்கப்படுறது வேற அப்துல் ஜோசப் வாசன் இங்க பாரு சும்மா ஸ்க்ரோல் டவுன் பண்றேன் என்ன மாதிரி ஆட் எல்லாம் காட்டுறான் பாரு என் மனசு ஏண்டா அதுக்குள்ள ஏடா இத காட்றேன் பாரு ஹேர் growth சீரமா ஏண்டா உன்கிட்ட கேட்டேனடா நானு பாரு பையா எப்படில ஆட் காட்டுறானுங்கன்னு எனக்கு மனசு வலிக்குது இந்த இடத்துல முடியலடா உனக்கு அந்த கட்டவரல வைக்கிற இடத்துல கட்டவரல வச்சு பாரு என்னாச்சு அப்படியே அச்சு அழகா ஒரு ஆமா ஏன் அது எங்க அம்மாவோட வரல உண்மையாடா குழந்தையா இருக்கும்போது இப்படி தலை தொங்கும்ல எங்க அம்மா பேலன்ஸ்க்கு இந்த கட்டவரல வச்சு புடிச்சிருக்காங்க அப்படியே இங்க பாரு அப்படியே இருக்கும் பாரு முடி வரலையாப்பா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வளரல இங்க பாருடா அது குழந்தைய கழுத்து பிடிச்சுதான் இப்படி பண்ணுமாண்டா எங்க அம்மா அப்படி பேலன்ஸ் ஸ்டைலா எங்க அம்மா இப்படி கட்டவரலையே வச்சு அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்த காட்டிருங்க எப்படி வளருது நான் பாக்குறேன் ப்ரோ கொஞ்சம் கையிருங்க இதோ தெரியுது அப்படியே அசால்ட்டா தெரியுது பாருங்க ப்ரோ இந்த போன் போறீங்களா ஒரு நிமிஷம் அப்படியே இந்த கட்டவல் வைக்கிற மாதிரி இருக்கு பாருங்க இந்த இடத்துல என் மூஞ்சி கொஞ்சம் டெரர் ஆயிடுச்சுல ரவுடியாக்கும் அந்த சுதாகரனாவும் பரிதாபம் சொல்லுவாங்கல்ல நாங்கெல்லாம் அப்பவே அப்படி ரவுடியாக்கும் அந்த மாதிரி அப்படியே பல ரூபங்கள் வெளில வந்து இப்ப மொட்டை அடிச்சோன்னா ஒரு காஷ்மீர மாதிரி இருக்க ஒரு சைடு பார்த்தா இல்ல ஒரு கட்டப்பா ஃபுல்லா முடிச்சாச்சுங்க இந்த கெட்டப்புக்கும் இப்ப கெட்டப் கேப் போட்ட அந்த அளவுக்கு இல்ல நல்லா ஆமா அப்படியே ப்ளைனா இருக்கு கேப் போட்டா டிஃபரன்ஸே தெரியல கேப் போட்டா ரெகுலரா இருக்க மாதிரி தான் இருக்கு அப்படியே தெரியுமா அப்படியே டெய்ல் இருக்கு இல்லையா உண்மை தெரியல அது மட்டும் தான் இல்ல இந்த கேப் எனக்கு பிடிக்கலப்பா நான் என் முன்னாடி ஒரு கேப் வச்சிருந்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க இங்க பாருங்களேன் நான் எவ்வளோ சீரியஸா வெளியே வரேன் இங்க என்னன்னா நான் 2வது வாட்டி மொட்டை போட்டுட்டு இருக்காங்க நண்பன் நீ மொட்டை கொடுத்துட்டோட நாம மொட்டை போடுறோம் அதான் அநியாயம் தாடி டிடிஎஃப் அடுத்தது வந்து பாருன்னா நம்ம ஜெய்ஸ்ரீக்கு தான் வெட்ட போறோம் இவ்வளவு தூரத்துக்கு வெட்ட போறோங்க ஓகே வெட்டிடுங்க ப்ரோ கறி கடைக்கு வந்திருக்கேன் கறி கடைக்கு வந்த மாதிரி வெட்டிருக்கேன் எப்படி பாது அரை கிலோ
கலங்குது. மொட்டை அடிச்சுட்டு சாரிடா முடியை வெட்டிட்டு ப்ரோ மெதுவா ப்ரோ வலிச்சிட போகுது. அவ்வளோதான். ஏய் நல்லா தான் இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கு. ஏய் இவ்வளவு முடிய வெட்டிட்டு பாப் கட்டிங்ல வச்சுக்கலாமா நம்ம? ஆல்ரெடி நீ பையன் தான் சொல்றேன் என்ன இதுல அத வேற பண்ணிட்டு ஒரு ஷர்ட் போட்டு பயங்கரமா ஜெயிச்சியே பாருங்க. ஓ அப்ப இன்னும் மாறலையா? பட் எனக்கு பெருசா எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியலைங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டேன் ரொம்ப மொக்கையா இருப்பேனோன்னு. பட் ஹீரோ மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் வில்லன் மாதிரி இருக்கு. சொல்லி தேத்துறியா? ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. அந்த ஒரு படத்துல ஒரு சினிமா நடிக்க மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல சீரியல் நடிக்க மாதிரி இருக்க. அந்த டைலாக் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் மறந்துடாதீங்க. அப்பாயின்ட்மென்ட்டா? அங்க போகும்போது உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் எதுல வந்தது? வில்லன் ரோல் எதுல வந்துச்சு? ஆமா அன்னைக்கு இல்ல. ஐயோ அந்த முடி இருக்கும் போதே வில்லன் ரோலுக்கு கூப்பிட்டாங்க. இப்ப முடியெல்லாம் இருக்கிறத பார்த்தா இல்ல இவரு தலையை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அழகா வந்துட்டு இருந்தாரு. ஆனா அந்த இடத்துல அந்த லேடி பார்த்த உடனே கேட்ட வார்த்தை, நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், நீங்க வந்து நடிக்கிறீங்க வில்லன் ரோல். வரப்போற நாட்களில் எங்க ரெண்டு முகத்தையும் இந்த மாதிரி தான் பார்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. பட் பரவாயில்லைங்க, எனக்கு வந்து ரொம்ப மொக்கையா இல்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வில்லன் மூஞ்சி தாங்க கொஞ்சம் குழந்தை மூஞ்சி மாதிரி இருக்குங்க. மாப்பிள்ள வந்து போயிடும் வில்லனா டெரரா இருக்கு. ரொம்ப சூப்பரா மாப்பிள்ள நம்மளாலே பார்க்க முடியல பாவம் அவங்க. டிடிஎஃப் வந்து நம்ம மாப்பிள்ளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ வந்து திரும்பி காட்டுறா எப்படி இருக்குன்னு மண்டை. ஸோ வந்து பரவாயில்லைங்க. ஸோ வந்து பொண்ணுங்களா இருந்தீங்கன்னா நிறைய லாங் ஹேர் வச்சிருக்கீங்க. ஸோ வந்து கட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி டொனேஷன் பண்ணுறது ஒரு நல்ல விஷயங்க. பரவாயில்ல. பட் நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக எனக்காக தான் கட் பண்ணாங்க. தேங்க்ஸ் அவங்க கேட்டதுக்கு உடனே ஓகே சொன்னதுக்கு. ஸோ அந்த ரெண்டு பேரும் வந்து பண்ண நான் மொட்டை அடிச்சுட்டு அவங்க ஹேர் கட் பண்ணிட்டாங்க. ஆமா கேப் போட்டுட்டா டிஃபரன்ஸே தெரியலைங்க. பழைய மாதிரியே தான் இருக்கேன். என்னோட பழைய அந்த கேப் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகேங்க, மிச்சதெல்லாம் வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டிடிஎஃப் நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷமா மீட்டப் வைக்கிறேன்னே சொல்லிட்டு இருந்தேன். இது வரைக்கும் ஒரு மீட்டப்பும் வைக்கல. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட்டப் வைக்கும் போது ஃபர்ஸ்ட் வேவ் கொரோனா வந்துருச்சு. செகண்ட் மீட்டப் வைக்கும் போது செகண்ட் வேவ் கொரோனா, இல்லைன்னா தேர்ட் வேவ் கொரோனா வந்துருச்சு. இல்ல தேர்ட் வேவ் கொரோனா இல்லை, புது வைரஸே ஒன்று கிளம்பி வந்துருச்சு. அதனால தான் மீட்டப் வைக்க முடியல. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு மீட்டப் வைக்க போறேன். அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அடுத்த நாள். இன்னைக்கு டேட் எவ்வளோ? March 29. மீட்டப் என்ன டேட்னு வந்து பார்த்தீங்கன்னா March 30, 2022. அப்போ வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மொகப்பேர் டெக்கத்லான்னு சொல்லுவாங்க. அதாவது அது அம்பத்தூர்ல இருக்கு. கூகுள் மேப்ல அம்பத்தூர் டெக்கத்லான்னு போட்டாலே வந்துடும். காலையில 11 மணி to 1 மணி வரைக்கும் நாங்க இருப்பேங்க. ஸோ வந்து நீங்க முடிஞ்சா பக்கத்துல இருந்தீங்கன்னா வாங்க, நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம். காலையில 11 மணி to 12 மணி ஜாலியாக நம்ம எல்லாம் இன்ட்ராக்ட் ஆகி பேசலாம். 12 to 1 வந்து சின்ன சின்ன வீடியோஸ் அண்ட் வந்து சின்ன போட்டோஸ்லாம் நமக்குள்ள எடுத்துக்கலாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்துட்டு போட்டோ வீடியோ எடுக்காம போனா எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் இது வரைக்கும் எத்தனை டிடிஎஃப் பார்த்துருப்பேன். ஸோ வந்து நம்ம தமிழ்நாடு ரயில்ல அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காகவே ஒதுக்கிட்டேன். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு 11 to 1 வந்துருங்க. 1 o'clock மேல நாங்க கிளம்பிடுவோம். எங்கே கிளம்ப போறோம்? நேபாள் கிளம்ப போறோம் டிடிஎஃப். ஸோ வந்து அப்படியே ஏன்னா இன்னும் நான் நிறைய நேரம் இருக்கலாம். பட் இருந்தா ஒரு நாளைக்கு நம்ம கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ஓட்டணும்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாம ஆயிடும். ஸோ வந்து இருட்டினக்கு அப்புறம் பைக் ஓட்டக்கூடாதுன்னு தான் நாங்கள் ஒரு முடிவோட இருக்கோம். ஏன்னா இருட்டினக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் வந்து பெருசாக விரும்ப மாட்டாங்க, நமக்கு அது சேஃப் கிடையாது. அதனால தாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்கு நம்ம மீட்டப் வைக்கிறதுக்கு. ஸோ வந்து ரீசன்ட் டைம்ல வேளாங்கண்ணி வரைக்கும் நாங்கள் போயிருந்தோம். வேளாங்கண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூம்ல வந்து தூங்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 200 டிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு கீழே வந்துட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் யாருக்குமே தெரியாது நாங்கள் வந்தது. ரோட்ல போகும்போது ஒரு டிடிஎஃப் பார்த்து அப்படியே பரவி கிட்டத்தட்ட 200 டிடிஎஃப் பண்ணிட்டாங்க. நாங்கள் தூங்கிட்டு இருக்கோங்க. டிடிஎஃப்னு கத்துறாங்க. நானே டக்குன்னு எந்திரிச்சு எனக்கு நம்ம சில டைம் கனவுலாம் வரும்ல இந்த மாதிரி, அந்த மாதிரி நினைச்சிட்டு இப்படி எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். உண்மையாவே டிடிஎஃப்னு சத்தம் கேட்குது. நானே இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன், என்னடா நடக்குது, கனவா இல்லை நான் வந்து ஒரு மத்தியான டைம்ல சம்திங் தூங்கினேன், இருட்டாயிடுச்சு, ஒருவேளை அடுத்த நாள் ஆயிடுச்சா இல்லை இன்னைக்கு நாள் தானா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருந்தேன். அப்புறம் கீழே இருந்து ஒரு அண்ணா வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க, தம்பி கீழே வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் நம்ம டிடிஎஃப்லாம் வந்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 200 டிடிஎஃப் ஜாலியாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்தாச்சு. பட் அதுக்கப்புறமும் போக கூட்டம் அதிகமாயிட்டே இருந்ததுனால
இது வந்து பார்த்தீங்கன்னா லீகல் கிடையாதுல்ல. ஏன்னா ஒரு பப்ளிக் பிளேஸில் அவ்வளோ கூட்டம் கூடுறது, அதுவும் யார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு, அதாவது போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணுமாமா. ஸோ அந்த இன்ஃபார்ம் பண்ணாமல் கூட்டம் சேர்ந்தத உடனே நிறைய போலீஸ்லாம் வந்துட்டாங்க. அங்கே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைலாம் நடந்துச்சு, பெரிய பிரச்சனைலாம் இல்லை, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நீங்கள் தயவு செஞ்சு ஊரை விட்டு கிளம்பிடுங்க. போலீஸ் வந்து சொன்னாங்க, ஏன்னா நீங்கள் இருக்கிறதுனால தான் எங்கள் கூட்டம் அதிகமாகுது, அதனால சீக்கிரமாக கிளம்புங்கன்னு மழையிலேயே எங்களை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. பட் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட அனுப்பிச்சி விட்டாங்கங்க. ஸோ வந்து அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பார்க்க வரணும், சரி நம்மளே ஒரு மீட்டப் கண்டக்ட் பண்ணிடலாமே அப்படிங்கிறக்காக தான் மீட்டப். ஸோ வந்து வேளாங்கண்ணி டிடிஎஃப் லவ் யூ கோர் மிஸ் யூ லாட்ஸ். ஸோ உங்களுக்காக தான் டிடிஎஃப் இந்த சென்னையிலேயே ஒரு மீட்டப் கண்டக்ட் பண்றேன். அதே மாதிரி சென்னைக்கு வர முடியாம இருக்கிற டிடிஎஃப் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்க ஊர்லயே கண்டிப்பா ஒரு நாள் மீட்டப் வச்சிடுறேங்க. ஸோ வந்து இந்த நேபாள் ரைடு முடிச்சுட்டு வந்துட்டு ஓகே, இந்த வீடியோ இது ரெண்டு படிக்கிறேன். நம்ம வீடியோ வேற சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. ஏன் சார் மொட்டை அடிச்சக்கு அப்புறம் தான் மீட்டப் வைப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். முடி இருந்தா தான் நம்ம கெத்துலாம் இல்லை டிடிஎஃப், நம்ம எப்பவுமே கெத்து தான். நம்ம ஓனா ஸ்டைல் கிரியேட் பண்றவங்க, மற்றவங்கள மாதிரி காப்பி பண்றவங்க கிடையாது. டிடிஎஃப் இஸ் நாட் ஜஸ்ட் நேம், இட்ஸ் அ பிராண்ட். ஓகே, இந்த வீடியோ வந்து ரெண்டு பண்ணிக்கிறேன். நம்ம போய் டேக் கேர். இவ்வளவு போலீஸ் போங்க, ஹெல்மெட் போட வண்டி இருக்காதீங்க, ஹெல்மெட் போட வண்டி இருக்காதீங்க. பை டிடிஎஃப், லவ் யூ, மிஸ் யூ லாட்ஸ், லவ் யூ கோர் டிடிஎஃப்.